அவங்க உயிருக்கு மதிப்பு கொடுக்கல, கொலை பண்ணிட்டாங்க, அடித்தாங்க, நொறுக்குனாங்க, சிறை காமிச்சாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்பாவும் மகனும் இறந்தபோது தமிழ்நாடு உலுக்கி எடுத்தது இந்த கேஸு. தனியாக ஒரு நபர் இறந்து போயிருந்தது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. கஸ்டோடியல் டார்ச்சர் ரொம்ப ரெகுலராக நடக்குது நம்ம நாட்டில். நான் அடி வாங்கினேன், சிறையில் அடி வாங்கினேன். சாவடிக்க ட்ரை பண்ணார் செந்தில்குமார். என்ன எதுவும் அந்த டைமில் வெளியே வந்து எங்கள் ஒய்ஃப் பேசினாங்க, மோனிகா என் ஒய்ஃப் வந்து பேசினாங்க. நான் தப்பிச்சேன், உயிர் தப்பிச்சேன், நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் அவங்க லக்கியாக இல்லை, ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. போலீஸ்காரங்க உயிருக்கு வேல்யூ கொடுக்காம கொலை பண்ணாங்க. இப்போ கோர்ட் இந்த போலீஸ்காரங்க உயிருக்கு வேல்யூ கொடுக்கல. ஃபைனலாக அங்கே தான் நிற்கிது. உயிருக்கு வேல்யூ இருக்கணுங்க. யாரோட உயிர் இருந்தாலும் சரி, உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணுமா? ஆமாம். ஆயுள் தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக. மரண தண்டனை கொடுக்கணுமா? ஸ்டேட் கொடுக்கக்கூடாது. பிளான் பண்ணி திட்டமிட்டு உட்காந்து, உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது, யோசனை பண்ண டைம் இருக்குது, சிஸ்டத்தில் என்ன குற்றங்கள் இருந்தது, ஏன் அவங்க அப்படி அடித்தாங்க, அதை திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்கள ஒரு உதாரணமாக அங்கே நிற்க வைக்கணும், சிறையில் வைக்கணும். டெத் பெனால்ட்டி ஏற்றுக்கவே முடியாது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.